நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் காசா மற்றும் லெபனான் தொடர்பான முக்கியமான பல செய்திகளை சுருக்கமாக தந்தவண்ணம் இருக்கிறோம். அந்த வகையில் முதலில் காசா தொடர்பான செய்திகளை பற்றி பார்க்கலாம். குறிப்பாக வடக்கு காசாவிலே இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய நிலைமை நாட்கள் செல்ல செல்ல அவர்களினுடைய துன்பங்களும் துயரங்களும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் 48 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய மிலைச்சத்தனமான தாக்குதலினால். அதே போல வடக்கு காசாவிலே இருந்து இடம்பெயர்ந்த அதிகமான மக்களுக்கு தங்குவதற்கு கூட ஒரு ஒழுங்கான கூடாரமற்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. உணவுகள் பற்றாக்குறையின் காரணமாக அதிகமான மக்கள் பட்டினிகளில் அங்கே இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் தான் இப்பொழுது பரவலாக பேசப்பட்ட வண்ணம் இருக்கிறது. கூடாரங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலைகளினால் இடிந்த கட்டிடங்களுக்கு நடுவில் அவர்களினுடைய இரவு நேர தூக்கங்களை கழித்த வண்ணம் இருக்கிறார்கள் என்கின்ற அதிகமான காணொளிகள் பரவலாக பேசப்பட்ட வண்ணம் இருக்கிறது. எனவேதான் அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த காசா மக்களுக்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களினுடைய ஈடேற்றங்களுக்காக துவா செய்து கொள்ள வேண்டும். அதே போல மேலும் ஒரு முக்கியமான செய்தியை பொறுத்தவரையிலே ஜோர்தானினுடைய எல்லை பகுதிகளில் அதிகமான இஸ்ரேலிய படைகள் இப்பொழுது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இஸ்ரேலினுடைய கொடியும் ஜோர்தானினுடைய கொடியும் ஒன்றாக ஏற்றப்பட்டு எந்த நாட்டவர்களும் அந்த எல்லை பகுதிகளுக்குள் வரவிடாமல் தடுப்பதற்காக வேண்டி ஜோர்தான் இஸ்ரேல் படையை அங்கே நியமித்து இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் தான் இப்பொழுது அதிகமாக பேசப்பட்ட வண்ணம் இருக்கிறது. இந்த போர் சூழ்நிலைகளில் அதிகமான இஸ்லாமிய நாடுகளும் அரபு நாடுகளும் காசா மற்றும் சிரியா லெபனான் போன்ற நாடுகளுக்கு களம் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் ஜோர்தான் போன்ற முதுகெலும்பு அற்ற இந்த நாடு இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்கிற விடயம்தான் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. அதே போல அல் ஜசீரா ஊடகம் சற்று முன்னர் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். சிரியாவினுடைய இராணுவங்கள் இப்பொழுது ஹமா சிட்டியை சென்றடைந்து விட்டார்கள். இனி அவர்கள் இலகுவாக ஊடுருவல்களை மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பார்கள் என்கின்ற செய்திகளை இப்பொழுது அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, காசா மக்களுக்காக வேண்டியும் லெபனானுடைய மக்களுக்காக வேண்டியும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ செய்து கொள்வோமாக.